இப்போ நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்ஸ். மொத்தம் 15 ஃப்ரூட்ஸ் இருக்கும். நான் 5 ஃப்ரூட்டாக சொல்கிறேன். முதல்ல யுகாபாரி கிங் மெலான். இது வந்து என்னென்னா ஹொக்கைடோ ஜப்பான் அப்படிங்கிற இடத்துல தான் இதை சாகுபடி பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப ஃப்யூ நம்பர்ஸ் அண்ட் அதே மாதிரி இண்டிவிஜுவல் கேர் எடுத்து இதை விளைய வைக்கிறாங்க. அதனால் லேபர் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழங்கள்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த அதுலேயும் இந்த யுகாபாரி கிங் மெலான் பழத்தை வந்து வல்கோனோஸ்னால் தெரியும் இல்லையா, எரிமலை. அந்த எரிமலை குழம்புலேருந்து கிடைக்கிற சாம்பலை வந்து இந்த பழத்தை விளைய வைக்கிறதுக்கான உரமாக, அதாவது மண்ணில் உரமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த யுகாபாரி கிங் மெலானோட ஒரு ஜோடி பழம் வந்து $5000 வரைக்கும் விற்பனை ஆகுது. எங்கன்னா ஆக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, ஏலம், அதிலெல்லாம். இதை வந்து இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மெலானோட விலை வந்து 37 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ரூபி ரோமன் கிரேப்ஸ். ரூபி ரோமன் கிரேப்ஸ் வந்து இனிஹிகாவா ஜப்பான் இந்த இடத்துல தான் இந்த கிரேப்ஸை விளைய வைக்கிறாங்க. ஒரு சிங்கிள் பஞ்ச் வந்து $4000 அப்படின்னு விலை போகுது. ஏன்னா இது வந்து ஒரு கிரேப்ஸும் வந்து 20 கிராம் வெயிட்டுக்கு மேலே போகக்கூடாது. அண்டு ஆஃப் த சேம் சைஸ் அண்ட் வெயிட்டாக இருக்கும். அதாவது ஒரு மெலான ஒரு கிரேப்பும் வந்து 20 கிராம்ஸ் வெயிட்டு தான் இருக்கும். மேலும் இதில் என்னென்னா 18% வரைக்கும் சுகர் கண்டென்ட் இருக்குது. அதனால் இந்த ரூபி ரோமன் கிரேப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருக்குது. அடுத்தது வந்து ஸ்கொயர் வாட்டர் மெலான். இந்த ஸ்கொயர் வாட்டர் மெலான்ங்கிறது வந்து எடிபிள் கிடையாது. அதாவது இதை நீங்கள் சாப்பிட முடியாது. இது ஒரு அலங்கார பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாட்டர் மெலான் என்னென்னா இது வந்து ஒரு ரேர் எக்ஸ்போர்ட் வெரைட்டி. இதை வந்து இது அலங்கார பொருளாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பழம் வந்து $100லேருந்து $800 அப்படிங்கிற விலை வரைக்கும் விற்பனை ஆகுது. இது வந்து ஸ்வீட்டாக இருக்காது, மேலும் ரெட் கலரில் இருக்காது. அந்த ஷேப்புக்காக தான் இதோட விலை. இது வந்து ஓரளவு செடியில் வளர்ந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஸ்கொயர்னால் தெரியும் இல்லையா உங்களுக்கு, சதுரமான டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது வந்து அந்த கொஞ்சம் அந்த ஐசி கோல்டி டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது அந்த டப்பா சைஸ்க்கு தகுந்த மாதிரி வளர ஆரம்பித்து கடைசியில் அந்த டப்பா ஷேப்புக்கே வந்துடும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து டென்சுகே வாட்டர் மெலான். இந்த டென்சுகே வாட்டர் மெலான் ஹொக்கைடோ ஜப்பானில் தான் இதுவும் விளைய வைக்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து மற்ற வாட்டர் மெலான் மாதிரி க்ரீனாக இருக்காது, கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கும். சீட்ஸ் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு விளையிற பழங்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100 பழங்கள் வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா ஒரு பழமும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், ரொம்ப ஜூஸியாக இருக்கணும், ரொம்ப ஃப்ளெஷியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனம் கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால் இந்த பழம் வந்து 100 மட்டுமே கிடைக்கும் ஒரு ஆண்டுக்கான விளைச்சல். நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பழத்தை $6000 வரைக்கும் விற்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செமிக்கியா குயின் ஸ்ட்ராபெரிஸ். செமிக்கியா குயின் ஸ்ட்ராபெரிஸ் இது வந்து என்னென்னா ரொம்ப ஜப்பனீஸ் வகையை சேர்ந்த ரொம்ப அல்ட்ரா ப்ரீமியம், அதாவது உயர் ரக வகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையை சேர்ந்தது. குளிர்காலத்தில் விளையக்கூடிய, அதாவது வின்டர் குளிர்காலத்தில் விளையக்கூடியது.
ககாவா ப்ரிஃபெக்சர் அப்படிங்கிற மெத்தடில் இதை விளைய வைக்கிறாங்க. இது வந்து மஷின் வச்சு விளைய வைக்கிறது இல்லை. ஒரு ஒரு பழமும் கையால் ஸ்பெஷல் கேர் எடுத்து ஒரே ஷேப்பில் இருக்கணும், ஒரே சைஸில் இருக்கணும், கிளாசி கிரிம்சன் லுக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா கிளாசி கிரிம்சன்னா என்னென்னா, ஒரு பளபளன்னு ஒரு மெழுகு பொருளை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பழத்துக்கு ரொம்ப கேர் எடுத்து விளைய வைக்கிறாங்க. ஒரு பழம் பார்த்திங்கன்னா $85 வரைக்கும் விற்கிறாங்க. ஒரு டசன் வந்து $120 வரைக்கும் விலை போகுது டசனாக விற்கும்போது. அடுத்தது வந்து புத்தா ஷேப்டு பியர்ஸ். புத்தா ஷேப்டு பியர்ஸ்னால்